நமது உணவு பொருளின் மகத்துவம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இனி வரும் பொழுதை நோய் இல்லாமல் வாழ இன்னைக்கு நம்ம ஒரு செடி வகையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சேனலில் நம்ம உணவு பொருள்களில் என்னென்ன மகத்துவம் இருக்குது, அதை எப்படிலாம் பயன்படுத்தி நம்ம ஆரோக்கியமாக வாழலான்றதை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ன்றதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம அழகுக்காக பல வீடுகளில் வச்சுருக்க செம்பருத்தி செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குது, அதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த செம்பருத்தி செடியோட இலைகள் மலர்கள் இனிப்பு சுவை உடையது. இது உடம்புக்கு குளிர்ச்சி தன்மையை கொடுத்து வெப்பத்தை கட்டுப்படுத்துது. அதோடு இல்லாமல் இது வறட்சியை அகற்றுது. நம்ம உடல் உள் உறுப்புகளின் புண்களை ஆற்றும் சக்தி இதுக்கு இருக்குது. செம்பருத்தி முடி வளர்ச்சியை தூண்டி நரைமுடி பிரச்சனைகளையும் குணமாக்குது. செம்பருத்தி சிவப்பு நிறமான பெரிய மலர்களுடன் காணப்படுது. இன்னொரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, செம்பருத்தி செடியோட மலர்கள்லேருந்து காலணிகளை மெருகேற்ற பயன்படும் ஒரு விதமான சாயம் செய்கிறாங்க. இதனால் இதை ஆங்கிலத்தில் ஷூ ஃப்ளவர்னு சொல்லுவாங்க. இதை ஒத்த செம்பருத்தின்னு சொல்லுவாங்க. ஒற்றை அடுக்கில் 5 இதழ்களை கொண்ட சிவப்பு பூக்கள் செடி தான் மருத்துவத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. கொத்தான அடுக்கில் பல இதழ்களை கொண்ட அடுக்கு செம்பருத்தி அழகுக்காக மட்டுமே பயன்படுத்துவாங்க. செம்பருத்தி செடியின் முழு தாவரமுமே மருத்துவத்துக்கு பயன்படுது. முக்கியமாக பூக்களும் இலைகளும் அதிக அளவில் உபயோகப்படுத்துகிறோம். இதய நோய் பிரச்சனை உள்ளவங்களுக்கு இந்த செம்பருத்தி பூ ஒரு வரப்பிரசாதன்னே சொல்லலாம். இந்த பிரச்சனை இருக்கவங்க செம்பருத்தி பூவை எடுத்து டீ மாதிரி ரெடி பண்ணி தொடர்ந்து குடிச்சிட்டு வர்றதுனால நல்ல பலன் கிடைக்கும். இதை எப்படி செய்யலான்னு இன்னைக்கு பார்க்கலாம். செம்பருத்தி பூ ஒரு 4 பூவை எடுத்து பின்னாடி இருக்க காம்புகளை நீக்கி எடுத்துக்கணும். எடுத்துட்டு அதை நல்லா தண்ணீரில் கழுவி க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் 2 பேர் குடிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி டீ ரெடி பண்ண போகிறேன். இதுக்கு 4 செம்பருத்தி பூக்களை எடுத்திருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா 100 கிராம் தண்ணியை பாத்திரத்தில் ஊற்றி நம்ம இப்போ காய்ச்ச போகிறோம். கொஞ்சம் நல்லா தண்ணி காஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம பூவை ஆட் பண்ணிக்கலாம். இதில் இப்போ தண்ணி நல்லா காஞ்சிட்ருக்கு. தண்ணி காயறதுக்குள்ளே நம்ம இதோட இதழ்களை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இதழ்களை மட்டும்தான் நம்ம இன்றைக்கி தண்ணீரில் போட்டு கொதிக்க வைக்க போகிறோம். இப்போ தண்ணி நல்லா காஞ்சிருக்கு. இந்த டைமில் நம்ம பூக்களை இதில் சேர்த்துடலாம். பூக்களை சேர்த்ததுக்கப்புறம் இது நல்லா கொஞ்சம் கொதிக்க விட்டுடலாம். கொதிச்சாதான் நல்லா அதில் இருக்க பூக்களில் இருக்க சாரெல்லாம் அதில் தண்ணியில் இறங்கும். கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். இதில் டேஸ்ட்டுக்காக லெமன் கூட ½ லெமனை கூட இதில் புழிஞ்சு விட்டுக்கலாம். அதோடு இல்லாமல் ஏலக்காயும் சேர்த்து கொதிக்க வச்சிடலாம். கொதிச்சதுக்கு அப்புறமா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா செம்பருத்தி பூ டீ ரெடி. இதில் சுவைக்காக 1 ஸ்பூன் நான் இதில் தேன் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் தேன் எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டீயை காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துகிட்டு வர்றதுனால இதயம் சம்மந்தமான அனைத்து பிரச்சனைகளையும் படிப்படியாக சரி செய்யுது. அதோடு இல்லாமல் உடல் சூட்டை தணித்து உடலுக்கு புத்துணர்ச்சியை தருது. வாய்ப்புண் வயிற்று புண்கள் எல்லாத்தையும் சரி செஞ்சு சருமத்திற்கும் ஒரு நல்ல பலனை தருது. பெண்கள் சம்பந்தமான பிரச்சனைகளையும் இது சரி செய்யுது. இந்த டீயை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த பதிவு கண்டிப்பாக ஒரு பயனுள்ள பதிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் நண்பர்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நன்றி.